ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் இமேஜ் ஜெனரேஷன் சம்பந்தமான ஒரு ப்ராம்ப்ட் டிஜிட்டல் ஃபைலை நாங்கள் ஜெனரேட் பண்ணிவிட்டு அதை நம்ம எட்ஸில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணக்கூடிய ஒரு பெசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஸ்கீமை பார்ப்போம். இது நீங்கள் நான் ChatGPTயையும் எட்ஸியையும் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லாமல் நீங்கள் எட்ஸிக்கு பதிலாக வேறொரு பிளாட்ஃபார்மோ அல்லது ChatGPTக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு சாட் போட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் தாராளமாக. ஸோ இங்கே என்ன மெயினான விஷயம்னா லிஸ்டிங் பண்ணுறது. அதே மாதிரி இதை ChatGPTயை நீங்கள் மெயினாக நீங்கள் இதுக்குன்னு மட்டும் இல்லை, ChatGPTயை உங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பழகணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே சொல்லுவேன். அதை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. ஓகே, வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ டிக்டாக் சேனலில் இருக்கும், அல்லது வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் இருக்கும், அதில் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் தான். பெசிவ் இன்கம் மீன் நீங்கள் இங்கே ஒர்க்கை இன்வால்வ் பண்ணிவிட்டு இதில் லிஸ்ட் பண்ணிவிட்டு இது சேல் நடக்க உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். ஃபிசிக்கல் ப்ராடக்டை விட நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ரிஸ்க்கு குறையும். இப்போ நீங்கள் ஷிப் பண்ணணும், அது ரிட்டர்ன் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் இங்கே தாராளமாக இதை ஃபுல் ஃப்ரீடமோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்களுக்கு அது சூட் ஆகாது. ஸோ ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ நீங்கள் எட்ஸியை நிறைய வழிகளில் யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கெல்லாம் நான் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் இதை எப்படி கிளியராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் எட்ஸியில் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செல் ஒன் எட்ஸின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணினதுமே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்து உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கண்டினியூ கூகுள் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் கண்டினியூ கூகுள் கொடுத்தாரு இந்த பேஜ் வரும். இதைத்தான் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இது பெசிவ் இன்கமுக்காக நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லாமல் அதை ஜெனரேட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் சில மெதட்டும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போமா. ஓகே, ஸோ அதே போல் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ரன் பண்ணுறோம். இதில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், அதாவது இங்கே ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஒர்க் அவைலபிளாக இருக்கும். அந்த ஒர்க் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபெஸ்ட் வித்ரோவல், அதே மாதிரி ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன், துபாய், அதே மாதிரி சவுதி அரேபியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், இப்படியான ஃபாரினர்ஸ், யூரோப் கண்ட்ரியில் உள்ளாக்கள்லாம் ஏர்ன் பண்ண கட்டார், இப்படியான கண்ட்ரியில் உள்ளாக்கள் ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு சைட் ஒன்று நாங்கள் ரன் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறதுக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு ஃபாரின் வெப்சைட், இதுக்கு போனஸே பே பண்ணுறாங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8வது பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிற 5,000 சொச்சம். ஸோ இப்படியா நீங்கள் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இங்கே 1,800க்கு மேலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த டெலிகிராம் சேனல் எக்ஸஸை நீங்கள் டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எங்களுக்கு ஜாப்ஸ் என்ன ஜாப்ஸ்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப், அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஜாப், அதே மாதிரி நீங்கள் இதில் டைப்பிங் பண்ணுறது, இப்படியான சில ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகும். ஆர்டிக்கல், ஃபோட்டோ, வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், அப்படியான டாஸ்க்கள் ஜாப் ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அவை ஸ்டூடெண்ட்ஸ் 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. LKR லோக்கல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், ரெஜிஸ்டர் இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். 1400 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். ஒர்க் பண்ணணுமா, நீங்கள் சும்மா இருந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுற ரிஸ்க்கான சப்ஜெக்ட் பை செல் பண்ணுற அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்கும். யூ கேன் ஒர்க் ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா. ஜாப்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு, நீங்கள் எத்தனை பேர் வேர்ல்டுலேருந்து ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கும். அதிலிருந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ்கள் ஃபியூச்சரில் இது பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். மந்த்லி ஆஃபர்கள் போடுவோம் நம்ம ஒவ்வொரு மந்த்தும் கிளாஸ் ஃபீஸில். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பாக, இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. யூ கேன் ஒர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம், பார்ட் டைமோ அல்லது ஃபுல் டைமோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். உங்களோட ஒர்க்கில் ஃபுல் ஃப்ரீடம், நீங்கள் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் ஒர்க் பண்ணலாம். நோ பாஸ், உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்க மாட்டாங்க. இங்கே வாட்ஸ்அப்
குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி கொடுங்க. கிளாஸ் கண்டக்ட் அட்மின் இருக்கும், அதில் கண்டக்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஓகே, சோஷியல் மீடியாவும் இருக்குது, இங்கேயும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மேஜிக் காட்டுற, அதே மாதிரி ஓவர் நைட்டில் ரீச் ஆகிற, அதே மாதிரி நீங்கள் சும்மா அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருக்கிற இந்த வேலையெல்லாம் இல்லாமல் நீங்கள் எக்குரேட்டாக சரியாக ஒர்க் பண்ணணும். நமக்கும் ஒரு ஸ்கீம் ஒன்று உருவாக்கணும். நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப், ப்ரீமியம் குரூப்னு சொல்கிறோமே, ஸ்டாண்டர்ட் குரூப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவ் இன்கம் சொல்லி உங்களை முதல் ஃபில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு வந்து பெசிவ் இன்கமுக்கு உங்களை கொண்டு போவோம். ஓகே, இதில் இருந்து ஒர்க் பண்ணால் வந்து நீங்கள் போனஸே ஒரு நாளைக்கு $1 வருதுன்றவங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமே மந்த்லி என்ன ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ அது மட்டுமே போதும். அந்த $30 உங்களுக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு கொண்டு வரணும். பட் அதை விட கூடுதலாக அது பண்ணுங்க. இதுலேருந்து உங்களை பெசிவ் இன்கம்மை நம்ம செட் பண்ணி எடுப்போமா. ஓகே, ரைட். ஸோ இதில் எக்ஸஸாக வந்து நீங்கள் டிக்டாக் பயோவில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இதில் யூடியூப்பில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட் இருக்கும், இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி எங்கள் கிளாஸ் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் காணப்படும், அது ஆன்லைன் மணி மேக்கிங் வைஸ் இது இருக்கும். அதே மாதிரி இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எங்களோட பெட்ரியோன், அதே மாதிரி டெலிகிராம் சேனல், த்ரெட், அதே மாதிரி சோஷியல் மீடியா இங்கே இருக்குது டெலிகிராம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். ஸோ அதுபோல் கூகுளில் வந்துட்டு வெல்ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் சோஷியல் மீடியா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், டிக்டாக், குவாரா, டெய்லி மோஷன், எக்ஸ், லிங்க்டின், ஸோ இதெல்லாம் ஷோ ஆகும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும். யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எட்ஸில் ஒரு ப்ராம்ப்ட், ஏஐ ஜெனரேட்டட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதை முதல் நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போமா. இமேஜ் ஜெனரேஷன் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இமேஜ் ஜெனரேஷன் ப்ராம்ப்டில் நிறைய சேவிஸ்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணப்படுது. ஓகே, ஸோ நீங்கள் வெப் டிசைன் ப்ராம்ப்டம், அதான் இது வந்து இது 18 மாதத்துக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 21 மாதத்துக்கு முதல் இப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரன் ஆகுது. இது வந்து 14 மாதத்துக்கு முதல் 75,000 வியூஸ் போயிருக்குது, 5 மாதத்துக்கு முதல் 7,000 வியூஸ் போயிருக்குது, 52 மாதத்துக்கு முதல் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. சேல்ஸ் அணி இந்த ரிவ்யூஸை பார்த்தீங்கன்னா விளங்கும். எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரிவ்யூஸ் வந்து சேல்ஸை விட அரைவாசி தான் வரும். ஓகே, எல்லாரும் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, அது அரைவாசி தான் நம்ம பார்ப்போம். $16 நீங்கள் 1000 சேல் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் $16,000. ஸோ நீங்கள் அதை 300 பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு சொல்லி விளங்கும். ஓகே, ரைட். ஸோ இப்படியான மிட் ஜேர்னி, அதே மாதிரி டெய்லி ப்ராம்ப்ட்ஸ்கள் இங்கே சேல் ஆகுது. இதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, எப்படிங்கிறத அதை நான் எப்படி இதை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம்ன்றத பார்ப்போம். ஓகே, இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு இதில் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு ஒர்க் ஆகுது. ஸ்ரீலங்காவுக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். இதில் செல் ஒன்று ஹெச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பர்சனல் டீட்டெயில் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணணும். இந்த பேஜ் வரும். ஓகே, ரைட். இப்போ நம்ம ChatGPTக்கு வரும். ChatGPTயில் நான் ஒரு விஷயத்தை, இந்த அசிஸ்டன்ட் தானே நான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு செல். நீங்கள் வந்து பேசலாமா, ChatGPTயோட பேசலாம். நான் அதை பிறகு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து இதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐ வாண்ட் டு செல் இமேஜ் ப்ராம்ப்ட் இன் Etsy. ஸோ ப்ளீஸ் கைட் மீ என்டையர் செட்டப் லைக் ஸ்டோர் நேம், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், டைட்டில், இது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, ஹியர்ஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ரைட். முதலாவது சைன் அப் ஒன் Etsy. Etsyயில் சைன் அப் பண்ணுவோம். அதே மாதிரி கிளிக் செல் ஒன் Etsyன்னு சொல்லி இருக்குதா, அதை உங்களுக்கு இது பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டோர் நேம் ஒன்று ஜெனரேட் பண்ணுவோம், பிக்கப் யூனிட். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயே தந்திருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணலாம். இது வந்து அவைலபிலிட்டியாக இருக்கணும். ஸோ நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு செட்டப்பில் வந்து சோப் லாங்குவேஜ் இங்கிலீஷில் கொடுத்துருங்க. சோப் கண்ட்ரி வந்து நீங்கள் உங்களோட கண்ட்ரி கொடுங்க. நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது, ஸ்ரீலங்காவில் லிஸ்ட்டில் இல்லைங்க, அதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்குறேன். சோப் கண்ட்ரி இது வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கொள்ளுங்க, $1 கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். சேவன் கண்டினியூ கொடுங்க. உங்களோட கண்ட்ரிக்கு கண்ட்ரி கொடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு பிக்சல் ட்ரீம் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லி ஷோப் நேம் ஒன்று நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் நீங்கள் வந்து இவங்க சொல்கிற ஒரு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் தாராளமாக. இந்த பேரையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. அவைலபிலிட்டி இருந்தால் சரி. இங்கே அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லி காட்டும், நீங்கள் அதையும் கொடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பேஜ்.
ஸோ இதில் வந்து ஸ்டோர் செட்டப். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சூஸ் யூ வில் ரிசீவ் த பேமெண்ட் மெத்தட்டை சொல்லுது. அது நீங்கள் என்ன பேமெண்ட்னு சொல்லி அது இப்போ இல்லை, பிறகு தான் இதாகும். ஸோ அதுக்கு பிறகு இங்கே வந்து நீங்கள் வந்து இதில் எப்படி அந்த சரியான ஒரு செட்டப்பை செய்து எடுக்கணுங்கிறது இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும். அதை நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணால் ஓகே. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் அதை சரியாக விளைய கொண்டு இது பண்ணணுமா. ஓகே ரைட். இப்போ நம்ம லிஸ்டிங்கை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து கேட்டகரி வந்து டிஜிட்டல் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, டிஜிட்டல் ஃபைல் தானே. ஸோ இதில் டிஜிட்டல் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ஃபைல். இது வந்து ஹூ மேட் வந்திருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் ஐடி கொடுங்க. ஃபினிஷ் ப்ராடக்ட் எஸ். நெக்ஸ்ட் வந்து இது எப்போ மேட் பண்ணப்பட்டது எஸ், இந்த பீரியட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் பை ஏஐ ஜெனரேஷன். ஓகே, வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ரைட். இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து இதை தான் நீங்கள் அதை என்ன செய்து மென்ஷன் பண்ணது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டுக்கு ஹெட்டிங் கொடுக்க சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த ஹெட்டிங்கை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இதை நான் காப்பி பண்ணுறேன். பட் நான் 100 இது சொல்லுவதே ரைட், நம்ம 100 கொடுப்போம். பட் இதில் சின்ன சேஞ்ச் மட்டும் நான் செய்ய போகிறேன். என்னென்னா இதில் ஓகே நான் 50 கொடுக்குறேன்னா நீங்கள் 100 கொடுங்க, பிரச்சனை இல்லை. 50 இமேஜ் ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணுற எப்படின்னு சொல்கிறேன். நான் மிட் ஜேர்னி அதே மாதிரி டெய்லி அதே போல் நான் இந்த மிட் ஜேர்னியை எடுத்துகிட்டு நான் எதை கொடுக்க போகிறேன்னு சொன்னால், நான் எங்கேருந்து இதை க்ரியேட் பண்ண போகிறேன்னா லியானா. ஸோ இதோட நேமை நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே லியானாடோ. ஓகே ரைட். தென் இதை டிலீட் பண்ணி விடுங்க. ரைட், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். நான் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற விஷயத்தை நான் கொஞ்சம் இதை முடித்த பிறகு பார்க்கணுமா. ஓகே, அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளியர்லி எக்ஸ்பிளைன் வாட் யூ கெட். ஓகே ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஓகே, இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க, நான் சேஞ்ச் பண்ணினேனே ஹெடிங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. இதில் பாருங்கள், இதில் 100 ஏஐ ப்ராம்ப்ட் இல்லை, நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம் 50. ஓகே, 50 ஏஐ ப்ராம்ப்ட் ஸ்பேஸ். அதே மாதிரி மிட் ஜேர்னியில் நம்ம லியானாடோ. ஸோ இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே ரைட். இதுலேயும் நீங்கள் 50. ஓகே, நீங்கள் 100 கொடுக்கலாம். நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கணும். ஓகே ரைட். ஓகே ரைட். டிஸ்கிரிப்ஷனும் ஆட் பண்ணியாச்சு. அமௌண்ட் வந்து நீங்கள் எனி அமௌண்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. பட் இங்கே இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் 3.99 to 50.99 டிபெண்ட் ஆன் குவாலிட்டி அண்ட் யூனிக்னஸ். யூனிக் பண்டில் வந்து 300 ப்ராம்ப்ட் $9.9 பண்டிலாக கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஒன்னாக கொடுத்தாலும் ஓகே. ஸோ இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இதில் வந்து நான் $1.5 கொடுக்குறேன், அல்லது நீங்கள் $0.99 கொடுக்கலாம். ஓகே, டிஜிட்டல் ஃபைல் தானே, நீங்கள் இது பண்ணலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரணும்னு சொல்கிறாங்க, மற்ற ஃபீஸை நான் கழிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் 999 எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை நீங்கள் 999 கொடுக்கணும். ஓகே, வேறு எதுவும் நீங்கள் செட்டப் பண்ண தேவையில்லை, இது டிஜிட்டல் ஃபைல் தானே, நீங்கள் வேறு எதுவும் செட்டப் பண்ண தேவையில்லை. ஓகே ரைட். இதில் வந்து கேட்டகரி ஆல்ரெடி டிஜிட்டல் செட் ஆகிருக்குது. ஓகே, ஆட்டோமேட்டிக், நீங்கள் எந்த ஒரு செக்ஷனும் இது ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகே ரைட். இதில் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நீங்கள் எஸ்சிஓ ரிலேட்டடாக மட்டும் இந்த டெக்ஸ் இருக்குது, அந்த டெக்ஸை வந்து இவங்க சொல்லுவாங்க. இங்கே சொல்லுது ப்ரைஸ் ப்ராம்ப்ட் ஹை குவாலிட்டி கேன்வா ஃபோட்டோஷாப். ஓகே, இதில் வந்து நீங்கள் இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறாங்க பாருங்கள். இதில் ஹை குவாலிட்டி இமேஜை நீங்கள் போடுவோம், அதை நீங்கள் எடுக்க. அதே மாதிரி எஸ்சிஓ டெக்ஸ் வந்து நீங்கள் எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
ஸோ அதையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ சேம்பிள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பண்டில் அப்செட். ஸோ இதுவும் செட்டப் பண்ணுறாங்க. நம்ம ப்ரொமோட் பண்ணுற சம்மந்தோட இப்போ தேவையில்லை. நம்ம எஸ்சிஓ டெக்ஸை மட்டும் நீங்கள் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜில், இந்த டெக்ஸுங்கிற பேஜில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு என்ன வரணும்னு சொன்னால் பேமெண்ட் செட்டப் பண்ணுறது. இந்த இடத்துல தான் என்னென்னா, நீங்கள் உங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லான நீங்கள் இதை நீங்கள் செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள், நீங்கள் ஃபாரினில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபேமிலியில் டீட்டெயிலை கொடுத்து பேங்க் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் மிஸ் ஆகின ஒரு விஷயம் வந்து இந்த இமேஜஸை வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. அதுக்கு வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணுற அந்த ப்ரோம்ப்டை வந்து பேஸாக வச்சு தான் நம்ம இமேஜ் இருக்கு. ஓகே, ரைட். நீங்கள் இவங்கள்ட்டே கேளுங்க, நீங்கள் இமேஜ் சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவே சொல்லும். ஓகே, லிஸ்டிங் இமேஜ் சைஸ். ஓகே, ரைட். லிஸ்டிங் இமேஜ் சைஸ் இதுவும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சைஸை நீங்கள் ரெக்கமெண்டாக எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்ம அதை பார்ப்போமா. ரைட். அடுத்தது வந்து நீங்கள் அதை நீங்கள் கென்வாவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை இது பண்ணுங்கள். அந்த இமேஜை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், ப்ராம்ப்ட் எப்படி எடுக்க போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் வாங்க மிட்ஜர்னிக்கு வந்துட்டு இங்கே எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோருக்கு வந்துட்டு பாருங்கள், இங்கே நிறையவே இமேஜஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகே, இந்த ஷோ ஆகிற இமேஜில் வந்து நீங்கள் ஒன்று காப்பி பண்ணுங்கள். எப்படின்னு சொல்கிறேன்னா, ஓகே, ரைட். நீங்கள் இங்கே வந்துட்டு இதில் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த இருக்கிற இந்த ப்ராம்ப்டை வந்து நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ChatGPTக்கு வந்து நான் இங்கே சொல்கிறேன் என்னென்னா, இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு rewrite the prompt. ஓகே, இதை வந்து ரீரைட் பண்ண சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம், ரீரைட் பண்ணுதா. ஓகே, ரைட். ஓகே தானே, ரைட். இப்போ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் வரப்போகிறேன். இதான இங்கே தானே இமேஜ் ஜெனரேஷன். ஸோ இதில் இமேஜ் க்ரியேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு இதை செலக்ட், இதில் நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து 3 இமேஜஸ் ஷோ ஆகும். இந்த 3 இமேஜஸ் அதே மாதிரி இதில் வந்து நான் சொல்கிறேன்னு நான் எப்படி சொல்கிறேன். இந்த இமேஜ் ஜெனரேஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோரில். ஸோ இந்த இமேஜ் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ஸில் வந்துருக்குது. ஓகே, ரைட். அதை நீங்கள் இந்த 3 இருக்குது, இது காப்பி ரைட்லாம் வருது. இதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிட்டு இதை நீங்கள் அங்கே இன்க்ளூட் பண்ணுங்கள். ரைட். ஓகே, இதில் நீங்கள் என்ன இது பண்ணுங்கன்னா, இப்போ இந்த இது நம்ம ரீரைட் பண்ண சொல்லித்தானே இருக்கோம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இவர்கிட்ட சொல்லுங்கள், ப்ளீஸ் ஓகே write more 20 different prompts like this to sell on Etsy. ஓகே, ரைட். இப்போ இதே போல் எனக்கு வந்து மோர் 20 ப்ராம்ப்ட்ஸை வந்து எழுத சொல்லுது. இது பார்த்தீங்களா, ரைட் பண்ணிகிட்டே வருது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் இது பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு எக்ஸாம் நீங்கள் எப்படி இதை இமேஜ் செட்டப் பண்ணணும்னா, இப்போ நான் மேலே ஒரு இமேஜ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் சொல்லுதான கேட்டகரி, அந்த கேட்டகரியில் எகெயின் ஒரு இதை ஒன்று எடுத்து நீங்கள் இங்கே வந்து செலக்ட் ஆல். ஓகே, ரைட். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள், எகெயின் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் இப்படி வந்து நீங்கள் இதில் இது கேட்டகரி வைஸாக தான் உங்களுக்கு ப்ராம்ப்டாக தரும். பாருங்கள், நீங்கள் கேட்டகரி வைஸாக தான் ப்ராம்ப்ட் தரும். 15 20 நம்ம 50 தானே சொல்லியிருந்தோம், இல்லை 100 தானே சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒவ்வொன்றிலையும் எகெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, 18. ஓகே, ரைட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100 இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஒன்று சொல்லுது. பட் 100 இதை நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணும். எப்படி பிடிஎஃபாக மாற்றுவீங்க, இதை நீங்கள் கன்வெர்ட் டு பிடிஎஃப் நான் சொல்கிறேன்னா அதை இது பண்ணணும். ஓகே, ரைட். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 நீங்கள் 20 இருக்குது தானே, 20ல் இன்னும் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிலையும் 10 போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரைட்
more 10 prompts in this category. ஓகே ரைட். இப்போ நீங்கள் சரி கொடுத்துருங்க. நீங்கள் இது லோக்கல் வைஸாகவும் இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து எகெயின் வந்து உங்களுக்கு எழுதி தரும். அப்போ நீங்கள் 100 10 நீங்கள் எத்தனை இதில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இது எப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 3000 சேல்ஸில் ப்ரோம்ஸில் இது பண்ணுறாங்கன்னா 10,000 நீங்கள் தாராளமாக 10,000 1,00,000 நீங்கள் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் எடுத்து இதை ஒரு பிடிஎஃப்ல இது பண்ணி எடுக்கலாம். ஓகே, நம்ம அதையும் பார்ப்போம். நீங்கள் வேர்டில் காப்பி பண்ணி போட்டுட்டு இது பண்ணலாம். நீங்கள் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில ப்ரோம்ட்டும் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குமா? ஓகே ரைட், அதெல்லாம் ஓகே. இங்கே ரைட், இது ஃபுல்ஃபில் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம எல்லாம் ஓகே தானே? இப்போ நான் இமேஜ் ஜெனரேஷனை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இமேஜ் ஜெனரேஷன் வந்துட்டு. ஓகே ரைட், இதெல்லாம் ஹை குவாலிட்டியாக இருக்குமா, டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதில் ஒரு இமேஜ் இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு இதில் நாங்கள் வேறு எந்த மூடையுமே இதில் மாற்றலை. நீங்கள் இதையுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு ஃப்ரீ தானா, இது ஃப்ரீ தான், நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ChatGPT ஒவ்வொரு கேட்டகரியிலையும் தஞ்சித்தியானவங்களுக்கும் அந்த இமேஜஸை எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து வந்து அதை நீங்கள் இதுக்குள்ளே ஒரு கொலாப்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும், கென்வாவில் க்ரியேட் பண்ணணும், இமேஜோடு க்ரியேட் பண்ணணும். என்ன இவங்களே சைஸும் சொல்லியிருக்கு பாருங்கள், எந்த சைஸில் அந்த இமேஜ் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கேட்டதுக்கு அதை சொல்லியிருக்கு. இந்த பிக்சலில் இருக்கணும், அது உங்களுக்கு நல்லா செய்யலாம். ஓகே, இமேஜ் ஜெனரேஷன் ஓகே. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அதே ஃபோக் ப்ராம்ப்ட்டை அந்த இமேஜஸை நீங்கள் இது பண்ணணும். நான் 2 இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டிருக்கிறேன்னே, அதில் நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எகெயின் எடுத்து இதில் ஜெனரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கொடுத்து இதில் செட்டப் பண்ணினீங்க சொன்னால் சரி. ஓகேயா ரைட். இந்த ஜெனரேஷனை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் சொல்லலாம், மேக் த ப்ராம்ப்ட்ஸ் PDF file. ஓகே, இப்போ நீங்கள் ChatGPT சாட்போட் ஒன்று என்னென்னா எமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. இல்லை நீங்கள் மெனுவலாக செய்கிறோன்னு சொன்னால் வேர்டில் வந்து நீங்கள் 1 by 1 காப்பி பண்ணி போட்டுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு பிடிஎஃபாக இது பண்ணி கொடுக்கலாம். ஓகே ரைட். ஓகே, இந்த இருக்குது பிடிஎஃப் லிங்க். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிட்டு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்குமா? ஓகே ரைட். பிடிஎஃபாக ஜெனரேட் ஆகிட்டு இதிலேருந்து நீங்களும் நம்ம மேலே போட்டதை மட்டும் அந்த பிடிஎஃபாக மாற்றிருக்கு. நீங்கள் என்டையராக க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் இதையும் பிடிஎஃபாக மாற்றுங்கன்னு சொன்னால் மாற்றி நீங்கள் மெனுவலாகவும் செய்து கொடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதே போல் நீங்கள் உங்களோட எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சேல்ஸை மட்டும் செய்யாமல் இதை வந்து நீங்கள் பேக் டு பேக் செய்துகிட்டே இருங்க. நீங்கள் நிறைய இதை இங்கே நீங்கள் இது பண்ணி ப்ராம்ப்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செய்யலாம். ஓகே ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே நம்ம இது பண்ணிட்டோம், பட் இதில் இன்னொரு விஷயம், குயிக்காக சேல் நடக்கிறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை இது சொன்னிச்சு, நான் உங்களுக்கு அதை இது பண்ணல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களா அது எப்படின்னு. ரைட், மார்க்கெட்டிங் அண்ட் சேல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ரைட். இதில் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சேல்ங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஓகே, சேல்ஸுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட். ஓகே, முதலாவது என்னென்னா SEO நீங்கள் செய்கிறது, டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறது. அடுத்தது ப்ரொமோட் சோஷியல் மீடியா. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், பின்டெரஸ்ட், ட்விட்டரில் நீங்கள் தாராளமாக ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக் குரூப்ஸ், ரெடிட் கம்யூனிட்டி இதுவரையும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் பேமெண்ட் பண்ணி செய்யலாம், ஃப்ரீயாகவும் செய்யலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷனும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னென்னா, எட்ஸிலே நீங்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணலாம். எட்ஸிலேயே இது ப்ரொமோட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் ஒன்று தந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்ஸியில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணதுமே முதலாவது வந்து இந்த பேஜ்லேயே ஷோ ஆகிற இது எல்லாமே இவங்களை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எட்ஸியே என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்குரிய ஒரு கம்பெனி ஒன்று உங்களுக்கு ஜெனரேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து உங்களை என்ன பண்ணணும்னா பூஸ்ட் பண்ணணும்.
அப்போ நீங்கள் அந்த பாலிசி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சேல்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் உங்களுடைய ஸ்டோரில் நீங்கள் என்ட்ரு ஆகிறது பிறகு அந்த டீட்டெயில் உங்களுக்கு ஷோ ஆகுமா. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் இது தவிர வேறு வழிகளை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக் பயோட கண்டெக்ட் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இதில் கண்டெக்ட் லிங்கில் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சோஷியல் மீடியா கண்டெக்ட் லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் ஃப்ரீ மணி மேக்கிங்கிறது வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக அமையும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்டுகள் உடனடியாக கிடைக்கும். ஓகே.